தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடன் கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியாக இந்த நேரத்தில் நான் ஃபர்ஸ்ட் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவு யாருக்குன்னா திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவங்களுக்கு தான். மேடம், உங்ககிட்ட ஒரு பொண்ணா உங்ககிட்ட ஒரு கொஸ்டின், உங்க பொண்ணாவே நினைச்சுக்கோங்க. மேடம், எப்படி மேடம் நீங்க இப்ப இருக்க ஆட்சி கூட கூட்டணி வச்சீங்கன்னு எங்களுக்கு தெரியல. அது உங்களோட விருப்பம். என்னோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பை தரக்கூட முடியாத ஒரு ஆட்சி, பெண்களை இழிவா பேசக்கூடிய ஒரு ஆட்சி இப்ப நடக்கிற ஆட்சி. அதாவது அந்த கட்சியில பாத்தீங்கன்னா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு ஒரு பன்னாட புறம்போக்கு இப்பதான் உள்ள போயிருக்கு 3 வருஷம். அந்த பன்னாட உங்களையே ஒரு பேட்டியில கீழ்த்தனமா பேசினுச்சு. பொண்டாட்டி இருக்கால விஜயகாந்த் பொண்டாட்டின்னு, ஒரு மாற்றானோட பொண்டாட்டியை பேசுறதே தவறு. அதுலயும் அந்த பன்னாட உங்களை ஒரு கீழ்த்தனமா பேசினுச்சு. அதையும் மன்னித்து இந்த பேண்ட்ல ஒண்ணு கடிச்சாரு அவர், நீங்க தான் சொன்னீங்க பேண்ட்ல ஒண்ணுக்கு போனவர்னு. அதையும் பேசின வார்த்தைகளையும் மறந்து உங்களுக்கு துரோகம் பண்ண, அதாவது எங்களோட அண்ணன் விஜயகாந்த் அவர்களுக்கு துரோகம் பண்ண வடிவேல் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த ஒரு கட்சி கூட நீங்க எப்படி கூட்டணி வச்சீங்க? இதே நீங்க தான் மேடம் போன பிரச்சாரத்துல சொன்னீங்க, பிரியாணிக்கு சண்டை போடுவாங்க, கோட்டருக்கு சண்டை போடுவாங்க, இந்த ஆட்சி வந்தா இவங்களோட ரவுடிசம் அதிகமா இருக்கும், இவங்களோட அராஜகமா இருக்கும், பெண்களுக்கு பாதுகாப்பை கொடுக்க முடியாத ஒரு ஆட்சின்னு சொன்ன நீங்க எப்படி உங்ககிட்ட நிறைய பெண்கள் இருக்காங்க, அவங்களையும் கூட்டிட்டு போய் எப்படி கூட்டணி வச்சீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்க மேடம், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இருக்கிற பெண்களுக்கு நீங்க ஒரு பெண்மணியா உதாரணமா இன்னைய வரைக்கும் உங்களை நாங்க ஒரு தாய்மையா நினைச்சிருக்கோம். நீங்க எங்களுக்காண்டி அதாவது பேசுவீங்க அப்படின்னு சொல்லி நாங்க நினைச்சிருந்தோம். எங்களுக்காண்டி போராடுவீங்க. இழிவா பேசக்கூடிய அந்த கிருஷ்ணமூர்த்தி அவர்களெல்லாம் பத்தி நீங்க பேசுவீங்க. உங்களை பத்தி பேசின அந்த பன்னாடைக்காண்டி இவங்க ஒரு வருத்தம் கூட தெரிவிக்கல. ஒரு பெண் இனத்தை அசிங்கப்படுத்துற ஒரு கட்சியோட நீங்க எப்படி கூட்டணி வைக்கிறீங்கன்னு தெரியல.